நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் தூக்கம் வல்ல மாமா பாய போடலாமா ஆக்கி வச்ச சோத்த அற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம். இந்த பாட்டோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. அதாவது நமக்கு வந்து ஒரு 6 சுவை தெரியும். இனிப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, அந்த மாதிரி இன்னொன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 சுவை தெரியும். காமச்சுவை அப்படின்றத வந்து நம்ம கலைஞர்கள் கவிஞர்கள் படங்களில் நயமாக அழகாக பாடல்களில் புகுத்தி கொடுத்துருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களாக இருந்த என்னை போன்றவர்களுக்கு அதற்கான அர்த்தம் புரியவில்லை. இன்றைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த பாடல்களுக்கான அர்த்தம் இப்போ புரியலை. அதெல்லாம் புரிகிற மாதிரி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க பெருந்தலைவர்கள் எல்லாம் காமச்சுவையை இளைஞர்களிடத்தும் மக்களிடத்தும் கொண்டு போய் ரொம்ப பெருமையோடு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இத்தியாதிலாம் பண்ணி விட்ருங்க. சரி, யாரெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுடைய வனத்துறை அமைச்சராக இருக்கார். நீங்கள் இப்படி அவர் பேசுனது தப்பு கிடையாது. ஏன்னா காடு அடர்த்தி இருட்டு, அப்போ காமச்சுவை ஆல்ரெடி இருக்கிறது தானே, அதை தானே அவர் வந்து பேசுகிறாரு. ஏன்னா காமசுவை அப்படின்றது வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து நமக்கு வந்து ஸ்கூலில் வாத்தியார்களே எடுக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த செக்ஸ் எஜுகேஷன்ற ஒன்று வந்து ரொம்ப வருஷமாக எடுக்கணும்னு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது யாரும் சரியாக செய்கிறதில்ல இந்தியாவில். அதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கு. அதை தான் நீங்கள் அப்படி தான் பாராட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறனால தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு இளைஞர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும், தெரியணும்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்க கல்லூரிகளுக்கும் வேந்தராக அப்பா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ அந்த அப்பா அண்ணன் இவங்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி தலைவர்கள் தான் அதை பிரதிபலிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க அப்பாவும் அண்ணனும் தான் காரணம் அப்படின்றது இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அந்த பிள்ளைங்க அப்பாவை பற்றி அண்ணனை பற்றி என்ன சொல்லுதுன்னு லைட்டாக தெரிஞ்சுப்போம். நினைச்சேன். ஆனா அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் எல்லாரையும் பார்க்கறேன், எல்லாரோடையும் நான் தனித்தனி புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு. மாணவர்களுக்கான நலன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு இது மாநில சுயாட்சியின் அடுத்த கட்டமாக என் கண்ணுக்கு இது தெரியுது. மலையில நிலச்சரிவு ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது என்ன ஆச்சுன்னா 18 மணி நேரம் மீட்பு பணி நடைபெற்றது. ஒரு வீட்டு மேல ஒரு பாறை விழுந்துருச்சு இல்லையா? அப்ப அங்க இருந்த ஒரு 7ல இருந்து 8 பிள்ளைங்களை காப்பாற்றும் அந்த மீட்பு பணியில எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 18 மணி நேரம் நின்னார். அந்த மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நடிகையோட திருமணம் கோவால தனி விமானம் வச்சு அந்த நடிகர் போயிட்டாரு. திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டது. விஜய் எங்க போனாரு? எங்க ஆர்வீரன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கவர் வந்தாரு. 2 நாள்ல 3000 கிலோமீட்டர் சுத்தாரு. ஒரே டைலாக் எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்கே. யார் வந்து மைக்கண்டினாலும் திருவண்ணாமலை ஒரு வீடு கல் விழுந்துருச்சு, எங்கள் அண்ணன் வந்தார், இவ்வளோ நேரம் நின்னார், பார்த்தாரு, உங்கள் தலைவர் ஃப்ளைட் ஏறி கோவா போயிட்டார், இதை தான் பேசணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி 2 பேரும் ஒப்பிச்சுட்டு போதுங்க. ஆனால் என்னன்னா இந்த பிள்ளை அப்பா அப்பான்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு அங்கே பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சிருக்காது. வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா உன்னை தொடப்பக்கட்டையிலே விழுக போகுது. ஏண்டி பப்ளிக்காக நின்று எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருக்க, அண்ணனை கூட சொல்லிட்டு போ, எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் யாருன்னு கேட்க போகிறாங்க. இதெல்லாம் பலான்னு தண்டை மேலே மண்டை மேலே 2 தட்டி உனக்கு என்ன மயிர பாலிடிக்ஸ் தெரியும், நீ போயிட்டு உட்காந்து பேட்டி கொடுக்குறேன்னு அவங்க அப்பா ஆத்தாலும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்திருக்கும். அது என்ன பண்ணுறது, இந்த திருட்டு கும்பல் பின்னாடி போச்சுங்கன்னா ரெடியா சரி, நம்ம தலைவர் வந்து இந்த பெண்ணுக்கு சேர்த்து தான் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு. ஸோ இவங்க வந்து காமசுவையில் வந்து ஊறி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு இவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியா இருக்கும்? அவங்கள்ட்ட நம்ம பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குது. சின்ன பிள்ளையாக போச்சனால அந்த பிள்ளைய பற்றி ஒன்றும் பேச வேண்டாம். ஏன்னா 7 வயசாக 75 வயசில் தருதலை மாதிரி மேடல் நின்று பேசிக்கிட்டு இருக்க இந்த கட்சிக்காரங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றக்கூடிய இன்றைக்கி இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? இப்படி தான் இருப்பாங்க.
அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது. நீங்களாம் இப்படி பேசுங்கம்மா, ஒன்று காசு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா காலேஜில் சீட்டு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதனால் அதுங்க பேசுங்க. நம்ம அதுங்களை ஒன்றும் குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புரிதல் இல்லை. ஒருத்தன் பேசுகிறான்னா பரவாயில்லைங்க, யாரோ ஒருத்தன் ஒரு கட்சியில் இருக்கிறான், ஒரு பாமரன், ஒரு கடைநிலை தொண்டனாக இருக்கிறவன் வந்து இப்படி ஏதாவது இடவிடமாக பேசுகிறானா கூட பரவாயில்ல. ஒரு மேல் தட்டு, ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, பத்திரிகையாளர்ன்ற பேரில், ஸ்போக்ஸ் பர்சன்ற போர்வையில் இருக்கிறவங்கெல்லாம் பேசினா எப்படி ஏற்றுக்கிறது? ஆனால் இவங்கள சொல்லியும் குத்தம் இல்லைங்க. தலை சரியாக இருந்தால் தானே வால் கரெக்டாக இருக்கும். தலையே சரியில்லைன்னா கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்தில். 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதா, மிஸ்டர் அண்ணாதுரை, திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, நாடாவை அவுர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும்ட்டாரு. 3 மாடி மேல கீழ்மாடியில கீழே மேல கீழே மேற்கொள்ள 15 பேரு. நான் சும்மா சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார் கல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு, விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. உங்கள் திராவிடத்தை ஏன்டா பொம்பளை பிள்ளைங்க கவட்டைக்குள்ளேடா தேடுவீங்க? என்னைக்கு தாண்டா திருந்த போகிறீங்க? என்னைக்கு தான் திருந்த போகிறீங்க? அது வழியாக தான் வெளியில் வர்றீங்க, உலகத்தை பார்க்குறீங்க. அது வழியாக தான் திருப்பி இன்னொரு உயிரை கொடுக்குறீங்க. அது வழியாக தான் நீங்கள் சந்தோஷமும் இருக்கிறீங்க. எல்லாத்தையும் அது வழியாக பண்ணிவிட்டு கடைசியிலே அதே அசிங்கமாக வேறப்படுத்துறீங்க. நீங்களாம் என்ன ஜென்மங்கடா? சோத்தையும் பீயையும் சேர்த்து கலக்கி திங்கிற ஜென்மமாக இருப்பாங்க போல இருக்கு. இவங்கள நம்பி பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் மரியாதை, பெண்கள் சங்கம் இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே. இப்போ முக்கியமாக 2 கடவுளை வேற வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இந்த சங்கி கூட்டம்லாம் எங்கே போனாங்க? சும்மா சாட்டை எடுத்து அடிச்சுக்கிற அண்ணாமலை இன்னைக்கு எங்கேயா போன? நீ இந்து கடவுளை அசிங்கப்படுத்திட்டாரையா? கொந்தளிக்க வேண்டாமா? ரத்தம் சூடாகி அப்படியே வரணும். ஆமாம், அவரே பாவம் புசுக்குன்னு பல்பை உரி விட்டாங்க. ராஜினாமா வேற பண்ணிட்டார் போல இருக்கே. ஆட்டுக்குட்டியோட கசாப்பு போட்டாங்க. அதனால் அந்த ஆள் இனி எதுவும் பேச முடியாது. ஏன்டா இவ்வளோ வருஷம் பேசுகிறேன், என்ன கடைசியில் ராஜினாமா பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் உட்காந்துருப்பான். இல்லைன்னா இந்நேரம் இதுக்கு ஏதாவது ஒரு கொடியை பிடிச்சி இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, எனக்கு தெரியல எங்கேயும் பேட்டிட்டு கொடுத்தாங்களான்னு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க மக்களை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி இருக்க இந்த சோஷியல் மீடியா ஒன்று இருக்கிறனால நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா, இல்லாதனால தான் அவங்க வந்து இத்தனை வருஷ காலத்தில் இந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்றி அவங்க வந்து நல்லா காரியம் சாதிச்சுக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்திருக்கு. நல்லது இது, கெட்டது இது அப்படின்றது எல்லா இளைஞர்களுக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் அவங்கவுங்களோட ஒப்பீனியன், ஒருத்தனுக்கு டிஎம்கே பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஏடிஎம்கே பிடிக்கும், ஒருத்தனுக்கு வேறு ஏதாவது கட்சியை பிடிக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசியல் சொல்லிக் கொடுங்கடா அப்படின்னா அதை விட்டுவிட்டு ஆபாசத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க. நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் வீட்டு பெண்களையும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் எப்படிரா பார்ப்பாங்க? இதே மாதிரி யாராவது ஒருத்தன் அவன் உங்கள் வீட்டு பொண்கள்கிட்ட வந்து பட்டையா நாமமான்னு கேட்டால் நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? கொட்டையை அறுத்துற மாட்டீங்க? அதிகாரம்னு ஒன்று இருக்கிறனால கொட்டையோடு சுற்றி இருக்கிறீங்க. இருங்கடி, 2026 எல்லாருக்கும் கொட்டையை உருவிட்டு அனுப்ப போகிறாங்க. அன்றைக்கி தெரியும். நீங்கள் நினைக்கலாம், நண்பா நம்பிஸ் என்னங்க பயங்கரமாக ஏதாவது திட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா போடுவீங்கன்னு பார்த்தா இப்படி கொஞ்சம் ஃபன்னாக போட்டிங்களே அப்படின்னு. என்ன வேணும் இவங்கள என்ன திட்டுறது? இவங்களை நான் திட்டணும்னா இன்னும் இவங்களோட அசிங்கமாக திட்டணும். இவங்களாம் திட்ட முடியாது. நான் இவங்க வீட்டு பொம்பளைங்களை திட்டணும். நான் எதுக்கு இவங்க வீட்டு பொம்பளைங்களை போய் திட்ட முடியும்? இப்போ நான் இவனை வந்து அசிங்கமாக ஏதாவது ஒன்று கேட்குறேன் அப்படின்னா அப்படி தான் வரும். நம்ம அந்தளவுக்கு இறங்கி போக முடியாதே. அதாவது ஊரில் பார்த்தீங்கன்னா வள்ளி திருமண நாடகம் போடுவாங்க திருவிழா காலகட்டத்தில். அதுக்கு முன்னாடி இந்த பப்புன்னு ஒன்று போடுவாங்க ஒரு மணி நேரம். அதில் தான் உட்காந்து இஷ்டத்துக்கு டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மனவரையாக என்னென்னமோ பேசுவாங்கன்னு வச்சுங்க. அதை பார்த்துவிட்டு பாதி கூட்டம் போயிடும். அஃப்கோர்ஸ் நம்மளும் பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கூட்டம் எங்கே சேரும்னா கரகாட்டத்துக்கு சேரும். ஸோ நம்ம வந்து பேசிக்காகவே இந்த ஆபாசத்தை வந்து ஆதரிக்கணும் அப்படின்றத வந்து இவங்க ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு
அதை ஒழுங்குமுறைப்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கடா. அதாவது எப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்கள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இது மூலிமா அவங்க பூத்த முடியுமே ஒழிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியாது. இவங்க நமக்கு திட்டுறதெல்லாம் உடன்பாடு இல்லை. நண்பன் பீஸ் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு. முடிவு பண்ணுங்கள், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.